வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். தாவேகாவினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. விஜய் பல புதுமைகள் அவங்க கட்சியில செஞ்சிருக்கிறாங்க. கிரீஸ் தடவுனதாகட்டும், சமீபத்துல ஆஃப்டர் ரெக்கார்ட்ல பேட்டி கொடுத்து அதை பத்தி வெளியில பேட்டி போனதாகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பொசிஷன் பண்ணியிருக்கிறார். பல கேள்விகள், ஆனா அது அவர் அதுக்கான பதில தான் சொன்னார் அப்படின்னு தெரியல. மக்களுடைய கண்ணீர் 2017 2021 பிறகு அதை துடைப்பதற்காக எம்ஜிஆர் எப்படி அண்ணா உட்கார்ந்த இடத்தில் யார் யாரோ உட்காந்துட்டாங்கன்னு வந்தாங்களோ அந்த மாதிரி நான் வரேன்னு பொசிஷன் பண்ணுகிறார். நேரடியாக அதிமுகவை ரிப்ளேஸ் பண்றதுங்கிற இடத்துக்கு தான் பொசிஷனிங்னு பார்க்கணுமா? உங்களுடைய பார்வை சார். தமிழக அரசியலில் விசில் ப்ளோயர் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டாரு. உலகெங்கிலும் வந்துங்க இந்த விசில் ப்ளோயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, அவங்க தேர்தலையும் நிக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, அந்த விசில் ப்ளோயர் அந்தஸ்தே எப்படி கிடைக்குது அப்படின்னா, யாருக்குமே அஞ்சாமல் சிஸ்டத்துக்கு உள்ள இருந்து சிஸ்டத்துல இருக்கிற தவறுகளை வெளியில கொண்டு வருவாங்க. நீங்க விசில் ப்ளோயரோட டெஃபினிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். விசில் ப்ளோயர் சிஸ்டத்துக்குள்ள இருக்கணும். ஒண்ணு, அதாவது ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சிக்குள்ள இருக்கணும். ஆளுங்கட்சி செய்த தவறுகளை அல்லது ஒரு அதிகாரிகள் செய்யற தவறுகளை அவங்க சொல்லணும். என்னன்னா, அந்த தவறுகளை பற்றி அவங்களுக்கு உள்ளும் புறமும் தெரிஞ்சிருக்கணும், ஆவணங்கள் அவங்க கிட்ட இருக்கணும். அவங்க தான் விசில் ப்ளோயர். நம்ம விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அப்போ தாவேகா விசில் ப்ளோயர் அப்படின்னா அவரு சிஸ்டத்துக்குள்ள இல்ல. இப்போ எந்த இடத்துல விசில் ப்ளோயர் ஆறாரு? சினிமாவுக்கு விசில் ப்ளோயர் ஆகலாம். யாருமே எக்ஸ்ட்ரா காசு வச்சு டிக்கெட் விற்க கூடாது, அப்படி விசில் ப்ளோயர் ஆகலாங்க. அரசியலுக்கு விசில் ப்ளோயர் ஆக முடியாது. சரி, ஒரு காலத்துலங்க பிளாக் டிக்கெட்டுங்கிறது வாழ வழியற்றவர்கள், ரொம்ப கீழமை நிலைமையில உள்ளவங்க, அவங்க கவுண்டர்ல காலையில இருந்து, இப்போ காலையில படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முந்தின நாள் நைட்ல இருந்து காத்து கிடந்து கூடுதலா 5 டிக்கெட் 6 டிக்கெட் வாங்கி அதை எக்ஸ்ட்ரா விலை வச்சு வித்து அதை வச்சு குடும்ப வருமானம், குடும்ப செலவுக்கு பார்த்துக்குவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, அது விவசாயி படத்துக்கு அது அக்ரிகல்ச்சர் காலேஜ்லாம் ஷூட். அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மார்னிங் நினைக்கிறேன். மார்னிங் போயிருக்கும் போது ஒரு பிளாக் டிக்கெட் தான் வாங்கியாச்சு. அன்பார்ச்சுனேட்லி பிளாக் டிக்கெட் வித்தவர் யாரு அப்படின்னா, மதுரையில மாநகராட்சியில் இருந்த தூய்மை பணியாளர். மாமா மாநகராட்சியோட சானிட்டரி ஆபீசர். அவருக்கு கீழே வேலை பார்க்கிற பலர், ஏகப்பட்ட பேர்ல இவர் ஒருத்தர், நமக்கு தெரியாது. நேரம் வீட்டுல போட்டு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு மருமகன் சினிமாவுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல இருந்த பிளாக் டிக்கெட் அதுதான். அதுக்கு பிறகு அது ஆர்கனைஸ்ட் லூட்டாவே மாறிடுச்சு. சினிமால இன்னைக்கு திரை நட்சத்திரங்களும் தியேட்டர் ஓனர்களும் பெரிய பெரிய முதலாளிகளும் சேர்ந்து ஆர்கனைஸ்டா பிளாக் டிக்கெட் வைக்கிறாங்க. நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இவர் யாருக்கு விசில் ப்ளோயரா இருக்கணும்னா, சினிமாவுக்கு தான் விசில் ப்ளோயரா இருக்கணும். சினிமாவில் நடக்கிற தவறுகளை எல்லாம் அவர் சொல்லணும். அரசியலுக்கு விசில் ப்ளோயரா இருக்கணும் அப்படின்னா, அவர் அரசியலுக்குள்ள அந்த ஆட்சி செய்யற கட்சிக்குள்ள அவர் இருந்திருக்கணும். அது என்ன அர்த்தத்துல விசில் ப்ளோயர்னு அவர் வர்ணிச்சுக்கிறாருன்னு எனக்கு புரியல. ஆனால் மற்றபடி ஒரு ஆபீஸ் பேரர்ஸை உற்சாகப்படுத்துவதற்கான பேச்சு, அவ்வளவுதான் நான் இதை பார்த்தேன். 2 பிளஸ் பாயிண்ட் சொல்லுவேன். அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. விஜய் ஆரம்ப காலத்துல பேசுனதுக்கும் இப்பவும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ஈஸியா பேசுறாரு. கிரௌடோட கனெக்ட் ஆகிறாரு. அதாவது விஜய் என்ன நினைக்கிறாருன்னு கிரௌடுக்கு தெரியுது. அதனாலதான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. கிரௌட் என்ன நினைக்குதுன்னு விஜய்க்கு தெரியுது. ஆனா இது ஹால் மீட்டிங், ரொம்ப கம்மியான ஒரு கிரௌடு. அதனால அந்த அட்வான்டேஜ் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது என்னோட ஃபீல். பழந்தன்னு கொட்டை போட்டவர்கள் எல்லாம் கோட்டை பக்கமே வர முடியாமல் போனது அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஞாபகப்படுத்திக்கணும். எம்ஜிஆர் வந்த போது அவருக்கு என்ன அரசியல்ல தெரியும்னு பேசின வாய்கள் தான் இன்னைக்கு விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்லாம் அவரை கொண்டு போய் அந்த ஒரு எம்ஜிஆர் லெகசியில இன்னும் பொசிஷன் பண்றாரு இல்லையா, அது இன்னைக்கு தேவைன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இது அதிமுகவை மீண்டும் மீண்டும் சீண்டுவதாக மாறாதா? ஏன்னா பாஜக மற்றும் பலர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளதான் அதிமுகவை சுருக்கிறாரு. அந்த இடத்துல அது அண்டர் எஸ்டிமேட்னு பார்க்க வேண்டியிருக்கா, இல்ல கால்குலேட்டட் அட்டாக்கா சார்? கால்குலேட்டட் அட்டாக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக எம்ஜிஆர் 20 வருஷம், அவரே கூட சொல்றாரு, 52லேருந்து 72 வரைக்கும் திமுக கட்சி அப்படின்னு அவர் பல பொசிஷன்ஸ் இருந்தாருன்னு சொல்றாரு. கடைசியில் திமுக பொருளாளர். ஆனா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்த பிறகுமே எம்ஜிஆர் சட்டமன்ற வர்ணனை அதிமுகவும் திமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கி. 80க்கு முன்னாடி 79ல திமுக அதிமுக இணைக்க நடந்த முயற்சி. எனக்கெல்லாம் அது ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்.
எனக்கு என்ன இருந்த முயற்சியில திமுகவின் தலைவராக யார் வர வேண்டுங்கிற கேள்விக்கு பதில் எம்ஜிஆர் சொல்லும் போது கலைஞர்ட்டாரு. கலைஞர் தான் சொன்னார், கருணாநிதினே சொல்லல. கலைஞர் யார் முதல்வர்னு கேள்வி கேட்கும்போது எம்ஜிஆர்ட்டாரு. அப்பவுமே அந்த தீய சக்தி தூய சக்தி எல்லாம் அடிபட்டு போச்சு. விஜய் தான் மாய சக்தி. சினிமாங்கிறது மாய சக்திங்க. எப்போதுமே மாய பிம்பம் அந்த வர்ணனைக்குள்ளதான் சினிமா வரும். ஒரு திரை நட்சத்திரம் கட்சி தொடங்குறதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எம்ஜிஆரோட நீங்க ஒப்பிடணும்னா முதல்ல நீங்க இடைத்தேர்தல் எல்லாம் நின்றுக்கணும். சரி, எம்ஜிஆர் நடிகர், அதெல்லாம் கரெக்டு தான். அவரோட மொழியை பயன்படுத்தி திமுக விமர்சனம் செய்தது மலையாளின்னு, அது எல்லாமே சரிதான். ஆனா அது எப்படி எம்ஜிஆர் அதை எதிர்கொண்டாருன்னா, எப்படி அவங்க வாயை அடைச்சாருன்னா 73 திண்டுக்கல் தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றதன் மூலமாக. இப்போ தாவேகா எதிர்ப்பு வாக்கு வங்கி பிளவுபடுது. விஜய் ஆதரவு, விஜய் எதிர்ப்பு அப்படின்னா, அப்போ 73 என்ன நிலைமை இருந்ததுன்னா, எம்ஜிஆர் ஆதரவு, எம்ஜிஆர் எதிர்ப்புன்னு பிளவுபட்டுச்சு. எம்ஜிஆர் எதிர்ப்பு யார், எத்தனை பிளவு? பழைய தலைவர், பழைய பெருந்தலைவர், பழைய காங்கிரஸ், காமராஜர் தலைமையிலான பழைய காங்கிரஸ், இந்திரா காந்தி அம்மையார் தலைமையிலான மத்திய ஆளுங்கட்சி, கலைஞர் தலைமையிலான திமுக, தமிழ்நாட்டு ஆளுங்கட்சி, மூணா பிரிஞ்சது. மூணா பிரியும் போது எம்ஜிஆர் சின்ன ஓட்டு வித்தியாசத்துல திண்டுக்கல்ல மாயதேவர் ஜெயிக்கலைங்க. 1,00,000 சொச்சம். அப்ப திண்டுக்கல்ல பணியாற்றினேன். திண்டுக்கல்ல அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போதெல்லாம் கூட இருந்தேன். அதாவது பார்வையாளராக. வத்தலக்குண்டுல ஆறுமுகம் கொலை செய்யப்பட்ட போது வத்தலக்குண்டுக்கு போனேன். இப்படி அதுக்கு பெரிய வரலாறு இருக்கு. அதுக்கு பிறகு நடந்த எல்லா இடைத்தேர்தல்களையும் அதிமுக போட்டி போட்டது, எம்ஜிஆரின் கட்சி வெற்றியும் கண்டது. அப்படி இருந்தா யாருமே டிவிக்கு ஒண்ணும் இல்லாத கட்சி அப்படி குறை சொல்ல மாட்டாங்க. இவர் முதல்ல சந்திக்க போற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். இப்ப சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த குறைபாடு சொல்லத்தானே செய்வாங்க. அது எப்படி பழைய துருப்பிடித்த கத்தியாகும்னு எனக்கு புரியல. முதலமைச்சர் அவர்களை தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னா விசில்னு தான் சொல்லுவாரு. தூக்கத்துலதான் சிலர் உண்மையை பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போகிறது. அதே போல திமுக குறித்து ஒரு குரல் திருவள்ளுவர் இருந்திருந்தா என்ன போட்டிருப்பாரு? அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றை உலகுங்கிற மாதிரிலாம் இது கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போக வாய்ப்பு இருக்கு, கனெக்ட் ஆகும். பட் அதை தாண்டி அதுல ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? அது ரொம்ப பிளைனான அட்டாக்கா இருக்கு, ஸ்பெசிபிக் இஷ்யூஸ்குள்ள போகாம. பிளைன் அட்டாக் தான். அவங்களுக்கு பிடிக்கும், அந்த ஆபீஸ் பேரர்ஸுக்கு பிடிக்கும். நீங்க சொல்ற மாதிரி அதை எடுத்து வெளியில ட்ரெண்டும் பண்ண முடியும். அவரே தான் அது டெக்னாலஜி டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ட்ரெண்ட் பண்ணுங்கிறது தான் அதோட மறைமுக கட்டளைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அடிப்படையில் 2 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2.5 வருஷம் இருக்குங்க அப்போ சொன்னது, இந்த மாதிரி தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்களோங்கிற ஒரு பதைப்பதைப்போட நான் பார்க்கிறேன். இன்னைக்கு செல்போன் 3வது கண்ணாக மாறிவிட்டது. அதே சேர்த்து சொன்னார், செல்போன் 3வது கண்ணாக மாறிவிட்டது, அதை நீங்க உணர்ந்துக்குங்க. ஒரு ஜெனரல் அட்வைஸ் டு பார்ட்டி பீப்புள். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி விசில் சின்னம் இருந்ததா என்ன? இருந்தது. மக்கள் சக்தி இயக்கத்துல இருந்ததுங்க. 1989 1989 மக்கள் சக்தி இயக்கம், மாற்று கட்சி இதே மாதிரிதான். சினிமா பாப்புலாரிட்டி கிடையாது. நிறைய இடங்களில் வேட்பாளர் நிறுத்தினாங்க. அதே காலகட்டத்தில் நாங்க நிறைய இடத்துல ஜனநாயக பரிசோதனையா வேட்பாளர் நிறுத்தினோம். 234 தொகுதியில தராசு சின்னம். அதிமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், இந்த நிலைப்பாடு தான். இந்த நிலைப்பாடு எப்போதுமே இருக்குங்க. நீங்க எந்த ஒரு மாநிலத்தை எடுத்தாலும் இருக்கும். பிரசாந்த் கிஷோரோட நிலைப்பாடு அதுவா தான் இருக்க முடியும். ஏற்கனவே பல கட்சியை நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். 2 கட்சி பேர்லயும் அதிருப்தி இருக்கு, வேண்டாம், நம்ம புதுசாக ஒரு முயற்சி பண்ணுவோம், மக்கள் ஆதரவு தருவாங்க, இது நம்பிக்கை. கமலஹாசனோட டார்ச் லைட் பிறகு எப்படி வந்தது? சரி, 2 தேர்தல் சந்திச்சார்ல, மக்களவை தேர்தலையும் சந்திச்சாரு, அது பிறகு சட்டமன்ற தேர்தலையும் சந்திச்சாரு. 2 தேர்தலையும் டார்ச் லைட் சிம்பிள். முதல் தேர்தலுக்கு 2வது தேர்தலுக்கு இடையில ஓட்டிங் பெர்சன்டேஜ் கூட்டி இருந்தாரு. சினிமா பேஸ்ட் தான், அவரும் சினிமா பேஸ்ட் தான். திமுக அதிமுக 2க்கும் ஈக்குவலான கிரிட்டிசிசம், அதே மாதிரி பிஜேபிக்கும் ஈக்குவலான கிரிட்டிசிசம். அவரோட அந்த லான்ச்சுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போ டெல்லி சீஃப் மினிஸ்டர் அவர் வந்தாரு. பெரிய அளவுக்கு ஊடகங்கள் நம்பர் கம்மி, ஆனா அவருக்கு நிறைய விளம்பர வெளிச்சம் கொடுத்தாங்க. பட் ஏன் அடுத்த கட்டம் போக முடியலன்னா, பிராக்டிகலா அதை உணரணும். ஏன் போக முடியல அப்படின்னா கட்டமைப்பு தான். வெறுமனே கைதட்டல் மட்டுமே தேர்தல் வெற்றியை தராதுங்க. கைதட்டலோ விசில் சத்தமோ, பெரிய அளவுக்கு கட்டமைப்பு வேணும். கட்டமைப்பு வேணும்னா அதுக்கு நம்ம வேலை பார்த்துருக்கணும். பல வருடங்கள் வேலை பார்த்துருக்கணும். அந்த பல வருடங்கள் வேலை பார்த்து கட்டமைப்பை கிரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஒரு பூத் கமிட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 10 பேரும்
நம்மகிட்ட அவங்க பெரிய பயிற்சி எடுத்துருக்கணும். அப்போ தாவேக்கால பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கான தலைவர்கள்ங்கிறவங்க ரொம்ப லிமிட்டடு. இப்ப ஆனந்த் வண்டிக்கு பின்னாடி ஓடி வந்து அவரே விஜய் வண்டிக்கு பின்னாடி ஆனந்த் ஓடி வந்ததெல்லாம் பார்த்தேன். சரி, ஆனந்தோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எங்கங்க தமிழ்நாடு தேர்தலில் என்ன? அவரு புஷியில வந்து நின்று ஜெயிச்சாரு, அவ்வளவுதான். அதை தாண்டின எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு? செங்கோட்டையன் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க. அவரால் பூத் கமிட்டி எல்லாம் நிர்வாகம் பண்ண முடியும். அதை தாண்டி மற்றவங்களுக்கு என்ன கள அனுபவம் இருக்கு? விஜய்க்கே என்ன கள அனுபவம் இருக்கு? சினிமானா வேறங்க, அதுல கண்டிப்பா அவருக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்கு. அப்பவுமே அவங்க கணிக்கிற பல படங்கள் ஓடாம போதா போகலையா? அப்ப மக்கள் நாடி துடிப்பை எந்த இடத்துல கணிப்பதற்கு தவறு செய்கிறார்கள்? பெரிய ஸ்டார்ஸுங்க. எம்ஜிஆரே வந்து பெற்றால் தன்பிள்ளை எல்லாம் ஓடல. ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணிடுறாங்க கணிப்பதற்கு. மக்கள் இதை விரும்புவாங்கன்னு நினைச்சு ஒரு ப்ராடக்டை கொடுக்குறாங்க, அது ஃபெயிலியர் ஆகுது. அரசியல் வந்து அப்படியான ப்ராடக்ட் கூட இல்லைங்க. அரசியல் என்பது எப்படி பார்த்தாலும் கடைசியாக வந்து சித்தாந்த அடிப்படையிலானது. அது 5% ஓடு தான் இருக்குங்க சித்தாந்தத்துக்கு. வெற்றி தோல்வி அது நிர்ணயிக்கும். அந்த சித்தாந்தம் என்பது தாவேகாவை பொறுத்தவரையில் திமுக சித்தாந்தம், அதிமுக சித்தாந்தம், காங்கிரஸ் சித்தாந்தம் இதுதானே. காமராஜர் அவரு பின்னாடி படத்துல பார்த்தாங்க. எம்ஜிஆர் வந்து படமே இல்லை. இப்போ எம்ஜிஆர் வாயில பேர் தான் சொல்றாரு தவிர படத்தை எடுத்தாச்சு. கூடவே வந்து ஜெயலலிதா அவர்கள் சித்தாந்தத்தையும் சேர்த்துக்கிறாரு. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சித்தாந்தம் அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி போகும் அப்படிங்கிற வாதம் எல்லாம் வந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு நடந்ததை பார்த்தா அப்படி தெரியல. காங்கிரஸ் கூட்டணி போகாதுங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்ப காங்கிரஸ் அப்படி திமுக கூட்டணியிலேயே நீடித்திருமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சுங்க. இயல்பான சந்தேகம் வந்துருச்சு. அடுத்தடுத்த சில தினங்கள்ல நமக்கு தெரியும்னு வைங்களேன். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு விழா என்பதை அவர் எப்படி நடத்தியிருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா வந்து மக்களை திரட்டி நடத்தியிருக்கலாம். ஏன்னா அவர் ஈரோடு கூட்டத்துக்கு போய் 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கூட்டம் டியூ பிப்ரவரி ஆயிடுச்சுங்க. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தேர்தல் அறிவிப்புக்கே இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. 2-3 வாரம் தான் பாக்கி இருக்கும். அப்ப நடத்துற ஆண்டு விழா கூட்டத்தை ஒரு கட்சி, அதாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சி, பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா ஜனத்திரள் மத்தியில தானே நடத்தியிருக்கணும். நம்ம கட்சியில இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ், செக்ரட்டரி இல்ல வந்து ட்ரெஷரர் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறது அப்படிங்கிறது அதுல என்ன புதுமை இருக்குன்னு எனக்கு புரியல. அது அவங்க கைத்தட்ட தானே செய்வாங்க. விஜய் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரியும். இதுல கட்சியினுடைய ஆண்டு விழாவுக்கு தொண்டர்கள் வருவதற்கே பாஸ் வெறும் ஆபீஸ் பேரர்ஸ் தான் வரணும்னு நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே சார் இது வரைக்கும். அது அந்த உரையாடலுக்கான காலத்தை தேடுறது தானே. இல்ல உண்மையாவே வந்துங்க கட்சியோட ஆண்டு விழா கூட்டத்துல பொதுவாக எப்படின்னா நம்ம செய்தவை, நம்ம வெற்றிகள், செய்ய தவறியவை, சில அட்வைஸ் இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய எழுச்சி நிறைந்த கூட்டமாக மாற்றி அந்த அரசியல் செய்திகளை அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவங்க அவங்கவுங்க பகுதிக்கு எடுத்து செல்வாங்க. ஒரு கூட்டத்துக்கு 1,00,000 பேர் வந்தாங்க அப்படின்னா அந்த 1,00,000 பேரும் நம்ம அம்பாசிடர்ஸா மாறுவாங்க. இதுதான் எல்லா கட்சியுமே அப்படிதாங்க. ஆனா இவர் வந்து இவரோட கட்சி அலுவலகத்துக்குள்ள நடத்தின ஆபீஸ் பேரர்ஸ் மீட்டிங் தான். அதுக்கு பேர் வந்து 3ஆம் ஆண்டுங்கிற பேர் மட்டும்தான். அப்படித்தான் நான் இதை பார்த்தேன். அப்போ அதுல ஒரு ட்ரெண்டிங் பாயிண்ட் வேணுங்கிறதுனால ஒரு திருக்குறள், திருவள்ளுவர் இன்று இருந்திருந்தால் என்ன எழுதியிருப்பார்? அது ஒரு அபத்தமான கற்பனைங்க. திருவள்ளுவர் இன்று இருந்தா அது எல்லாரையும் நம்ம சொல்லலாம். அப்படி பாரதிதாசன் இன்று இருந்தால் என்ன செய்திருப்பார், பாரதியார் இன்று இருந்தால் என்ன செய்திருப்பார்? அப்படியான கற்பனைகள் வந்து அரசியல் உலக அது சரி கிடையாது. 2வது இவரே வந்துங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பிரிக்கிறாரு இல்லையா? அரசியல் எதிரிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்கல்ல, கொள்கை எதிரி நீங்க மாத்தவே முடியாதுல்ல. ஏன்னா அதான உங்க கொள்கை. இப்போ திமுக ஆளுங்கட்சி ரைட்டுங்க, அவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க. அதிமுக ஆளுங்கட்சி, அப்படின்னா விஜய்க்கு அரசியல் எதிரி யாரா இருப்பாங்க? அதிமுக. அடுத்த தேர்தல்ல ஒரு திமுக திட்டு வரா, அதிமுக திட்டு வரா, எதிர்கட்சி திட்டு வரா. எப்பவுமே நீங்க ஆளுங்கட்சிக்கு தானே எதிர்ப்பா அரசியல் பண்ண முடியும். அப்போ அரசியல் எதிரி அப்படின்னா எப்போதுமே அவங்க ஆளுங்கட்சி தான். அதாவது பிஜேபிக்கு எதிராக தான் நம்ம பேச முடியும். காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா காங்கிரஸ்க்கு எதிராக தான் பேச முடியும். அப்ப அரசியல் எதிரிகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், யாரா இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும். கொள்கை எதிரி மாறவே மாட்டாங்கல்ல. இப்ப இந்துத்துவா வெர்சஸ் மத நல்லிணக்கம், இதுல கொள்கை ரீதியா மாறுபடும்.
இப்போ காங்கிரஸ் கட்சி அதை நீங்க ஏன் கிரிட்டிசைஸ் பண்றீங்க? ஏன்னா அது அவங்க எங்களுக்கு கொள்கை எதிரியா இருந்தாங்க. அதான் சிக்கல். 67 ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்து வரோம். 67 ஸ்டூடெண்ட் டேஸ்ல நாங்க வைத்தது என்ன அப்படின்னா, மாநிலத்துக்கு மாநில நலன்களை காப்பதற்கு மாநில கட்சி. அதுலதான் அந்த கோஷமே வருது. கலைஞர் சொன்னதே அதுல தான் வருது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அப்ப எப்போதுமே வந்துங்க மாநிலத்துல காங்கிரஸ் என்கிற கட்சி அல்லது தேசியத்தை பிரதிபலிக்கிற கட்சி, அது பிஜேபியா கூட இருக்கலாம், அவங்க வந்து இங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இன்றைய தேதிக்கு காங்கிரஸ் ஆட்சியில் பங்குன்னு கேட்டா அப்ப காங்கிரஸ் மினிஸ்டர்லாம் கோட்டையில உட்கார்ந்து இருப்பாங்க ஆட்சியில பங்கு கொடுத்தா. அது சரியா வராது. தமிழ்நாட்டு நலன்களுக்கு அது சரியா வராது. இது வந்து பழைய சித்தாந்தம் தான். ஆனா எங்க சித்தாந்தம். எனவேதான் அதை நம்ம வலியுறுத்திக்கிட்டே வரோம். இது பிஜேபிக்கும் பொருந்தும். அதிமுக பிஜேபி கூட்டணி ஆளுங்க நாளைக்கு வந்து ஆட்சியில பங்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா இதே வாதம் அதுக்கும் பொருந்தும். கூட்டணி வைக்கலாமா அப்படின்னா கூட்டணி வைக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா கூட்டணி என்பது ஒரு தொகுதிகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு தொகுதி ஏற்பாடு, அவ்வளவுதான். இப்ப ராஜாஜியோட அண்ணா கூட்டணிங்க இது எவ்வளவு நாள் இருந்துச்சு? சொற்பம் தாங்க. சபாநாயகர் தேர்வுலயே அவங்களுக்கு அண்ணாவுக்கும் ராஜாஜிக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அவரே தான் சொல்லாரு. அப்போ சுதந்திரா கட்சி அப்ப நேஷனல் பார்ட்டிங்க, நிறைய எம்பிஸ் இருந்தாங்க. அந்த கட்சிக்கு நிறைய எம்பிஸ் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையில் அது ரைட்டிஸ்ட் பார்ட்டி. நீங்க சுராஜியா பத்திரிகை, அன்றைய காலகட்ட ராஜாஜி பத்திரிகை எடுத்து படிச்சீங்கன்னா நல்லாவே தெரியும். அது ரைட்டிஸ்ட் பார்ட்டி. வட இந்தியாவில் இருந்தவங்க எல்லாருமே, அந்த பார்ட்டியில இருந்தவங்க எல்லாருமே வந்து ஜமீன்தார்கள், ராஜாக்கள், இவங்க தான். மன்னர் மானியத்தை இந்திரா காந்தி அம்மா ஒழிக்கும் போது ஒழிக்க கூடாதுன்னு சொன்னது ராஜாஜி. அப்போ இதுல வந்து மிக இயல்பாக எந்த இடத்துல நம்ம அடிக்கோடு போடுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பிற மாநில அரசியல் மாறி இருக்கலாங்க. நம்ம பேசுறது தமிழ்நாடு அரசியல். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கு வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று தேசிய கட்சிகளுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள்ங்கிறது தான். நாளைக்கு ஒருவேளை ரிசல்ட் மாறிடுச்சு, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, அப்போ வந்து ஒரு வேற வழியே இல்லாம வந்து தேசிய கட்சிகளை சேர்க்க வேண்டிய நிலைமை வந்தால் அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு பின்னடைவுன்னு நான் நினைக்கிறேன். இது அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதிமுக ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நிச்சயமாக ஒரு பிரமாதமான வானவேடிக்கை காத்திருக்கிறது. நம்ம வேற ஒரு காணொலியில கூட விரிவா பேசலாம். உங்க நேரத்துக்கு நன்றி.